கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. இருமுடி கட்ட சபரிமலைக்கு விரதம் இருந்தோமே, ஐயன் கதிரொளி கண்ணின் தரிசனம் கிட்ட தவமும் கிடந்தோமே. அப்பா வாசா சபரிகிரீசா சுவாமி அப்பா ஐயப்பா, காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வாரேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாரேனே. காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வாரேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாரேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, வம்புகள் பாட நான் இருப்பேனே. ஒம்படி தேடி நான் வந்தேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா, தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை நாடி வந்தோம் ஐயப்பா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். மலையாள காட்டுக்குள்ள மத யானை சூழ்ந்திருக்க, எருமேலி காட்டுக்குள்ள நடந்தேனே ஓன நப்பு. வம்புகள் பாட நான் இருப்பேனே, வம்புகள் பாட நான் இருப்பேனே. ஒம்படி தேடி நான் வந்தேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. தானாக தேடி வந்தோம் உனக்கான ஐயப்பா, மாலை சூடி வந்தோம் உனக்காக ஐயப்பா. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. தப்பான எண்ணம் உன் பார்வைப்பட்டா துண்டாகி போகும் ஐயப்பா, ஒப்பாதம் தேடி வந்தோமே ஐயப்பா. தப்பான எண்ணம் உன் பார்வைப்பட்டா துண்டாகி போகும் ஐயப்பா, ஒப்பாதம் தேடி வந்தோமே ஐயப்பா. காட்டு வழியில சபரிமலையில தேடி வந்தோம் ஐயப்பா, உன்னை காட்டு வழியில சபரிமலையில தேடி வந்தோம் ஐயப்பா. காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வாரேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாரேனே. காலோடு கல்லும் முள்ளும் நான் கடந்து வாரேனே, நாவோடு ஒன்றரணம் தாவோலிக்க வாரேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. வம்புகள் பாட நான் இருப்பேனே, ஒம்படி தேடி நான் வந்தேனே. പൊന്നമ്പലമേട്ടിൽ മകരവിളക്ക് തെളിഞ്ഞിരിക്കുന്നു. ലക്ഷോപലക്ഷം ആളുകളുടെ ആഗ്രഹ സബലീകരണം ഒരു നോക്ക് കാണുവാൻ, ഒരു നിമിഷമൊന്ന് കാണുവാൻ കാത്തിരുന്ന ആ അസുലഭ നിമിഷം ആയിരിക്കുന്നു പൊന്നമ്പലമേട്ടിൽ. വീണ്ടും ഒരിക്കൽ കൂടി മകരവിളക്ക് തെളിഞ്ഞിരിക്കുന്നു.
ഒരു നിമിഷമൊന്ന് കാണുവാൻ കാത്തിരുന്ന ആ സുലഭ നിമിഷം ആയിരിക്കുന്നു പൊന്നമ്പലമേട്ടിൽ. വീണ്ടും ഒരിക്കൽ കൂടി മകരവിളക്ക് തെളിഞ്ഞിരിക്കുന്നു. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, இந்த ஐயப்பன் பக்தர்கள் எல்லாருமே வந்து மகர ஜோதி பார்க்குறதுக்காக இன்றைக்கி எல்லாருமே வருகை தந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நாளோட சிறப்பு பற்றி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி மகர சங்கராந்தி. இந்த மகர சங்கராந்திங்கிறது வந்து ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொன்னான ஒரு நாள். சுவாமி சரணம் ஐயப்பா. மகர சங்கராந்தி அன்றைக்கு தான் ஐயப்பன் வந்து காட்சி கொடுத்ததா ஒரு ஐதீகம். அதாவது ஜோதி ரூபத்தில். அந்த ஜோதி ரூபத்தில் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக தான் நாம் எல்லாருமே சபரிமலைக்கு விரதம் இருந்து போகிறது. ஸோ இந்த ஜோதி ரூபம் வந்து எல்லாருக்கும் பார்க்க முடியும்னு சொன்னால் சிலருக்கு பார்க்க முடியும். அதாவது உண்மையிலே விரதம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஜோதி ரூபம் எல்லாருக்குமே தெரியும். சபரிமலை யாத்திரைங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடையாது. இது உண்மையிலே பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக ஐயப்பனை நம்பி போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சபரிமலை யாத்திரையை முழுமையாக ஆனந்தத்தை அடைய முடியும். அதாவது எந்த கோயிலுக்கு போகிறனாலும் யாருனாலும் எப்போனாலும் போயிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் போகணும் அப்படின்னா குருசாமி இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். அது ஏன் குருசாமி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி? அதாவது குருங்கிறது வந்து 18 தடவை மலைக்கு போனவங்க மட்டும்தான் குருவும் கிடையாது. அந்த குருவுக்கு ஒரு குரு கண்டிப்பாக தேவை. யாருமே ஒரு குருவாக இருந்தால், ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யனாக இருந்து தான் குருவாக முடியுமே தவிர எடுத்த உடனே தானே ஒரு குருவாக நிச்சயம் வர முடியாது. ஸ்கூல் லைஃப்பில் கூட நீங்கள் ஸ்கூலில் போய் படித்து அப்புறம் தான் ஒரு ஆசிரியராக ஆக முடியுமே தவிர நீங்கள் எடுத்தோடனே உங்களால் ஆசிரியராக முடியாது. அதே மாதிரி தான் குருங்கிற ஒரு ஸ்தானம் அடையணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சிஷ்யனாக இருந்திருக்கணும். அந்த குரு ஒரு சிஷ்யனாக இருந்து அதுக்கப்புறம் அவர் குருவாக இருக்கணும். அப்படி குருவாக வரணுக்குரிய தகுதி என்னன்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக 18 முறை சபரிமலைக்கு போயிருக்க வேண்டும். அந்த 18 முறைங்கிறது வந்து சும்மா பம்பையிலேருந்து போயிட்டு நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேங்கிறது இது கிடையாது. கரெக்டாக அந்த மண்டல விரதம் 48 நாள் விரதம் இருந்த குருவினுடைய நியதி பிரகாரம் சபரிமலை யாத்திரை பிரகாரம் அவர் விரதம் இருந்து 48 நாள் விரதம் இருந்து கண்டிப்பாக அந்த 18 வருஷம் அவர் போயிருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் குரு என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வரும். இன்னொரு டவுட் சாமி, பொதுவாக இந்த ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிலர் வந்து 21 நாட்கள்னு சொல்லுவாங்க, சிலர் 48 நாட்கள், சிலர் வந்து கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டால் கரெக்டாக எக்ஸாக்டாக 60வது நாள் மகர ஜோதி தெரியும், தை 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எது சாமி கரெக்டான டேட்? எத்தனை நாட்கள் மண்டலங்கிறது வந்து கேரளாவில் பொறுத்தவரை 41 நாள் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 48 நாள். ஆனால் உண்மையிலேயே 48 நாள் தான் மண்டலங்கிறத நான் நம்புகிறேன். எப்படின்னு சொன்னால் 41 நாளுக்கு வந்து சரியான கணக்கு இன்றைக்கும் யாராலையும் கொடுக்க முடியலை. அது சொல்கிறதா இருந்தாலும் அவன் கரெக்டாக அவங்களால சொல்லவும் முடியலை. ஆனால் 48 நாள் மண்டலங்கிறது எடுக்கும்போது நீங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 நவகிரகங்கள் இருக்குது, அதே மாதிரி 12 ராசிகள் இருக்குது. இந்த 27 9 36 ப்ளஸ் 12 48 இந்த 48 கிரகங்களையும் சேர்த்து தான் 48 நாள் மண்டலம்ங்கிறது நம்ம. அதனால் என்னை பொறுத்தவரை மண்டலம்ங்கிறது 48 நாள் தான். அதே மாதிரி சபரிமலையில் ஐயப்பன் வந்து ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுக்கறது வந்து அவன் தன்னுடைய தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காப்புல. அதாவது தன் தந்தையை விட்டு ஐயப்பன் வந்து பிரிஞ்சு போகும்போது தன் தந்தைக்கிட்ட அவர் சொல்கிறாரு, நான் வந்து என்றைக்குமே உனக்கு மகனாக தான் இருப்பேன், ஆனால் என்னால் இந்த பூலோகத்தில் தங்க முடியாது, என்னுடைய ஆட்சி வந்து மேலோகத்தில் தான், அதனால் நான் மேலோகத்தில் போகிறேன், ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை வந்து உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன், அந்த காட்சி கூட நான் வந்து ஜோதி ரூபத்தில் தான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஜோதி ரூபத்தில் கொடுக்குறாரு. அதுவும் எப்போ அந்த மகர சங்கராந்தி நாளில் கொடுக்குறேன்னு. அதனால தான் அந்த மகர சங்கராந்திங்கிறது அவ்வளோ ஒரு பெருமையான ஒரு நாளாக இருக்குது. சாமி, குருசாமிக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அதே போல் கன்னிசாமினா யார், மலைசாமினா யார், மணிகண்ட சுவாமினா யார்? கன்னிசாமிங்கிறது வந்து ஜஸ்ட்டு முதல் சபரிமலைக்கு யாத்திரை போகிறவங்க எல்லாருமே கன்னி சுவாமிகள் தான். அதே மாதிரி மணிகண்டன்கிறது வந்து சிறு குழந்தைகள் தான் மணிகண்டன் சொல்லுவாங்க.
பெரிய மனுஷங்க இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வயசில் நம்ம சபரிமலைக்கு போகும்போது நான் கன்னிசாமியாக இருக்கலாமே தவிர நான் மணிகண்டன் ஆக முடியாது. ஏன்னா சபரிமலையில் ஐயப்பனுக்கு வந்து மணிகண்டன் ஒரு பேர் இருக்குது. அவனோட உண்மையான பேர் வந்து மணிகண்டன் தான். ஐயப்பன் வந்து மணிகண்டன் தான். சின்ன பாலகனாக இருக்கும்போது அவனுக்கு கொடுத்த பேர் மணிகண்டன் தான். அப்போ அந்த குழந்தையாக போகிறவங்க எல்லாருக்குமே மணிகண்டன் தான் பேர். பின்ன ஐயப்பன் பேர் வந்தது வந்து மலை ஏறும்போது அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐயோ அப்பான்னு சொல்லி ஏறுவாங்க. அந்த ஐயோ அப்பாங்கிற அந்த வார்த்தை தான் திரிஞ்சு தமிழில் ஐயப்பனாக மாறினது. ஐயப்பன்கிறது வந்து எல்லோருமே பொதுவாக சொல்கிற ஒரு அழைப்பு தான். ஆனால் ஐயப்பனுடைய உண்மையான பேர் வந்து மணிகண்டன் தான். அப்போ இந்த 3வது தடவை போகும்போது மணி கட்டிட்டு போகிறாங்க, அவங்க மணிகண்ட சாமி கிடையாதா? மணிகண்டன் இந்த ஃபஸ்ட் டைம் போகும்போது தான் மணி கட்டிட்டு போகிறது. 3வது தரம் சொல்கிறது வந்து இன்றைக்கு அவங்க பொதுவாக இன்றைக்கு காலம் மாறிப்போச்சு. மனுஷனுடைய வாழ்க்கையும் முறையும் மாறி போயிடுச்சு. அதனால் அவங்கவுங்க இஷ்டப்பிரகாரம் ஒரு நியதி மாற்றிக்கிறாங்க. அதனால் அது தவறுன்னு என்னால் சொல்ல முடியாது. கடவுளை நம்பினவங்களுக்கு கடவுள் என்றைக்குமே உண்டு. இன்னொரு விஷயம் சாமி, அந்த ஐயப்பன் கோயிலில் வந்து மணி கட்டிட்டு சிலர் வந்துடுவாங்க. ஆனால் அந்த மணியை எடுக்கிறதுக்காக நிறைய பேர் சண்டை போட்டு சில பேரெல்லாம் இது பண்ணுறாங்க. பட் அந்த மணியை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா, இல்லை அது எடுத்துகிட்டு வரனால நமக்கு பயன் இருக்கா, அதை பற்றின விளக்கங்கள்? அதாவது அந்த மணியை எடுத்துகிட்டு வரவங்க வீட்டுக்கு, குழந்தை இல்லாத வீட்டுக்கு அந்த மணியை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அவங்க பூஜையில் வச்சு அது ஒரு வருஷம் பூஜை பண்ணாங்கன்னு சொன்னால் அது குழந்தை பிறக்கும் ஒரு நம்பிக்கை இன்றைக்கி இருக்குது. நம்பிக்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கையே உண்டு. அதனால் அந்த மணியை வந்து எல்லாரும் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. எனக்கு அந்த மணி கொண்டு வரலாம். இப்போ எனக்கு குழந்தைய இருக்குது, என் வீட்டுக்கு நான் என் மணியை எடுத்துகிட்டு போகக்கூடாது. நான் வேணும்னே அப்படி எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னால் அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் உண்மையிலே குழந்தை இல்லாதவங்க அவங்க தான் அதை எடுத்துகிட்டு போகலாம். நிச்சயமாக அவங்க நம்பி எடுத்துகிட்டு போகும்போது அதுக்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி இருக்கிற சாமிகளுக்கு கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு சின்ன அட்வைஸ். இன்றைய வாழ்க்கை முறை ரொம்ப மாறிப்போச்சு. இது கலிகாலம்ல பக்தி முத்தி இருக்கும். பக்தி எல்லோருக்குமே இருக்கேன். ஆனால் அந்த பக்தியை நீங்கள் பக்தியோடே கொண்டு போங்க. ஜஸ்ட்டு கோவிலுக்கு போகும்போது ஹலோ சுவாமிங்கிற முறையில் இன்றைக்கி வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அதனால் அந்த ஹலோ முறைங்கிற மாற்றிட்டு தெய்வத்தை உண்மையிலே நீங்கள் ஒரு நிமிஷம் மனசார நீங்கள் வேண்டுனீங்கன்னா அந்த ஐயப்பன் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருப்பான். சுவாமியே சரணம் ஐயப்பா. மதுரை மீனாட்சி மக்களின் மகிழ்ச்சி.